வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் வந்திருக்கு முக்கியமான தகவல்களை இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்கலாங்க. முதுகலை பட்டதாரியுடைய செகண்ட் சிவிலிஸ்ட்டு எப்போ வெளியிட போகிறாங்க மற்றும் அரசு ஊழியர் மற்றும் ஆசிரியர் சங்க நிர்வாகிகளுடன் ரகசிய பேச்சுவார்த்தை ஜனவரி 6ஆம் தேதி போராட்டத்தை முறியடிக்க அரசு இறுதி முயற்சி என்னன்றதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ண பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஜனவரி 6ஆம் தேதி முதல் அரசு ஊழியர்கள் தொடங்க இருக்கும் காலவரையற்ற வேலை நிறுத்தத்தை முறியடிக்க அரசு இறுதிக்கட்ட முயற்சிகளில் இறங்கியுள்ளது. வெளிப்படையாக பேச்சுவார்த்தைக்கு அழைப்பு விடுக்காமல் தனிப்பட்ட முறையில் பேச்சுவார்த்தையை நடத்தி முடிக்கணும் அப்படின்றத முடிவாக எடுத்திருக்காங்க. ஸோ காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்திற்கு ஜாக்டோ ஜியோ ஆகிய அமைப்புகள் அழைப்பு விடுத்தன. இதையடுத்து எல்லா அரசு ஊழியர்கள் ஆசிரியர் சங்கங்களுடன் அரசு தரப்பு கடந்த 22ஆம் தேதி பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டது. அது தோல்வியில் முடிந்தது. அதே நேரம் குறிப்பிட்ட சங்க நிர்வாகிகளுக்கு அவர்களின் கருத்துக்களை கூற அனுமதி மறுக்கப்பட்டதாக பேச்சுவார்த்தையின் போதே சர்ச்சை வெடித்தது. ஸோ இதில் அரசு ஒரு மிக முக்கியமான ஆலோசனைகளை செஞ்சுட்டு வராங்க. இந்த நிலையில் ககன்தீப் பேடி தலைமையிலான பென்ஷன் குழு கடந்த 30ஆம் தேதி பரிந்துரையை முதல்வர் ஸ்டாலினிடம் வழங்கியது. அந்த பரிந்துரையில் சாதக பாதங்கள் குறித்து அமைச்சர்கள் ஏவாவேலு, தங்கம் தென்னரசு, அன்பில் மகேஷ் பொய்யாமலை ஆகியோர் தலைமை செயலகத்தில் நேற்று முன்தினம் ஆலோசனை நடத்தினர். தொடர்ச்சியாக ஜாக்டோ ஜியோ மற்றும் போட்டோ ஜியோ மாநில ஒருங்கிணைப்பாளரோட அரசு தரப்பில் தலைமைச் செயலகத்தில் அமைச்சர்கள் குழு பேச்சுவார்த்தை நடத்தியதுங்க. ஸோ இதில் ரகசியமாக பேச்சு போட்டோ ஜியோ ஒருங்கிணைப்பாளர்களிடம் காலை 10 மணிக்கும் ஜாக்டோ ஜியோ 11:30 மணிக்கும் அமைச்சர்கள் ஏவாவேலு, தங்கம் தென்னரசு, அன்பில் மகேஷ் பொய்யாமொழி பேச்சுவார்த்தை நடத்த உள்ளனர். ஸோ இந்த பேச்சுவார்த்தையில் இந்த ஜனவரி 6ஆம் தேதி நடக்கக்கூடிய காலவரையற்ற இந்த போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வரணும், அதை ஸ்டாப் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்கு. ஸோ அடுத்து இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா, இதில் மிக முக்கியமானது பள்ளி கல்வித்துறையில் முதுகலை பட்டதாரிகளுடைய பணி நியமன ஆணைகள் எப்பொழுது வழங்க போகிறாங்க, ஸோ மீதி இருக்கிற நபர்களுக்கு எப்பொழுது செகண்ட் சிவிலிஸ்ட் வெளியாகும் என்பன குறித்து நம்ம சொல்ல போகிறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். முதுகலை பட்டதாரி ஆசிரியர்களை பொறுத்தவரை ஏராளமான ஆசிரியர்கள் பார்த்திங்கன்னா செய்முறை தேர்வு, அதாவது சிவி சான்றிதழ் சரிபார்ப்புக்கு முடிக்கப்பட்டு தற்சமயம் தற்காலிக தெரிவு பட்டியலுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இந்த தற்காலிக தெரிவு பட்டியல் ஏன் இன்னும் வெளியிடல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆசிரியர் காலி பணியிடங்கள் இன்னும் கணக்கெடுப்புகள் முடியவிடையுங்க. ஸோ ஆசிரியர் காலி பணியிடங்களுடைய கணக்கெடுப்புகள் முடிந்தவுடன் தற்காலிக தெரிவு பட்டியல் வெளியாகும் என்ற எதிர்பார்ப்புகள் அதிகாரப்பூர்வ அறிவிப்பாக வெளியாகும். பொறுத்ததை நாம் பார்க்கலாம். அடுத்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதுகலை பட்டதாரியுடைய செகண்ட் சிவிலிஸ்ட்டு வெளியாகாதா? நிறைய பேர் குவாலிஃபைடு சிவிலிஸ்ட்டில் பேர் இல்லை அப்படின்ட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுடைய பெயர் பட்டியல் இதில் அட்டாச்மெண்ட் ஆகும். குவாலிஃபைடு சிவிலிஸ்ட்டில் பெயர் இல்லை அப்படின்னா உங்களுக்கு செகண்ட் சிவிலிஸ்ட்டு நிச்சயமாக வெளியாகும் என்ற தகவல்கள் வெளியாகிருக்குங்க. ஸோ இந்த செகண்ட் சிவிலிஸ்ட்டை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அதில் உங்களுடைய பெயர்கள் கண்டிப்பாக இருக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு இருங்க. எல்லா தரப்பு மக்களுமே ஒன்று தான் எதிர்பார்த்துட்டே இருக்காங்க. இந்த அடிஷ்னல் சிபி மற்றும் ரோஷனான செலெக்ஷனிஸ்ட் எப்போ வெளியாகும், இது எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த ஜனவரி முதல் வாரம், அதாவது 7ஆம் தேதிக்குள்ளார வெளியாகும் என்ற எதிர்பார்ப்புகள் எகிரி கொண்டிருக்கிறது. ஸோ டிஆர்பியில் இந்த தகவல்கள் அனைத்துமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து முதுகலை பட்டதாரியுடைய காலி பணியிடங்கள் உயர்த்தப்படுமா? முதுகலை பட்டதாரிகளுடைய காலி பணியிடங்கள் அதிக அளவில் உயர்த்தப்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. எல்லா தரப்புடைய மக்களும் குறிப்பிட்ட மாதிரி முதுகலை பட்டதாரிகளுடைய காலி பணியிடங்கள் அதிக அளவில் உயர்த்த போகிறதா குறிப்பிட்டு சொல்கிறாங்க. டிஆர்பியில் இந்த தகவல்கள் அனைத்துமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.